ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. உங்கள் எல்லாருக்குமே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு ஈவன் மார்க்கெட்ஸும் நல்லாவே விஷ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 386 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.29% பாசிட்டிவ்ல 17,274ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1080 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.84% பாசிட்டிவ்ல 39,110ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி மார்க்கெட் வந்து சடனாக ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கான முக்கியமான ரீசன் பார்க்குறப்போ ஷார்ட் கவரிங் தான் சொல்லணும். அதாவது யூஎஸோட 10-year பாண்ட் டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4% வரைக்குமே ரைஸ் ஆகி நேற்று அரௌண்ட் 3.65% அளவில் இருந்தது. ஸோ இப்படி பாண்ட் டீல்ஸ் எல்லாமே ஓரளவு குறைஞ்சதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது கொஞ்சமாக ஈக்விட்டி பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நேற்றே எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் பை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் ஈவன் கோல்ட், சில்வர் அண்ட் பிட்காயின் ப்ரைஸும் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் குளோபலாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் ரொம்பவே ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ்னு பார்க்குறப்போ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. S&P 500 வந்து அரௌண்ட் 2.59% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.27% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் ஏஷியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்ததுனால நம்மளோட மார்க்கெட்டும் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கிருந்து ஃபர்தர் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து மேரிக்கோட அப்டேட்டை பார்க்கலாம். மேரிகோ கம்பெனி வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இந்தியாவோட பிஸ்னஸ்ன்றது லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் பேராசூட் கோகோனட் ஆயில்ன்றது லோ சிங்கிள் டிஜிட் வால்யூமில் டிக்ளைன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே வேல்யூ ஆடட் ஹேர் ஆயில்ன்றது லோ சிங்கிள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சஃபலோ ஆயில் வந்து ஹை சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரலாக இந்தியாவோட பிஸ்னஸ்ன்றது லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத் கொடுத்துருக்கு. அண்ட் அதுவே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Q2 ஓவரால் கன்சாலிடேட்டட் ரெவன்யூன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ லோ சிங்கிள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸோட இம்பாக்டுக்கு என்ன ரீசன்ஸாக சொல்லியிருக்காங்கன்னா கோகனட்டோட கோப்ரா ப்ரைசஸ்ன்றது இந்த குவார்டர்ல எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்பவே கம்மியானதாகவும் அண்ட் ஈவன் எடிபிள் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் ஃபாலோ இருக்கு. அண்ட் இன்னும் சில மாசத்துக்கு எடிபிள் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இன்புட் ப்ரைஸ் எல்லாமே கம்மியானதுனால அதோட பெனிஃபிட்ன்றது கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கும். அண்ட் ஈவன் இன்வென்ட்ரி காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் வால்யூம்ஸ் அண்ட் மார்க்கெட் ஷேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்புட் ப்ரைஸ் ஃபால் ஆகிறதோட பெனிஃபிட்டை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில ஜியோகிரபிஸ்ல வந்து கரன்சி டிப்ரிசியேஷன் ஆனதுனாலையும் ப்ராஃபிட்டபிலிட்டியில வந்து இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் ஸ்பெண்டிங்ஸும் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறதாகவும் அண்ட் இதனால் மார்ஜின்ஸும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட Q2 எப்படி இருக்குன்றத ஒரு பிக்சராகவே சொல்லிட்டாங்க. அது ரெவன்யூன்றது ரொம்பவே கம்மியான க்ரோத்தை கொடுத்துருக்கிறதாவும் மார்ஜினும் கம்மியாக போகிறதாவும் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் இம்பாக்ட் இருக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மேரிக்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேரிக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த Q2ல பேங்கோட அட்வான்சஸ்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 23.5% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேங்கோட டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் காசா டெபாசிட்ஸ்ன்றது 15.4% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக HDFC பேங்கோட AUM எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த அளவுக்கு அதிகமான வால்யூம்ல இருந்து 23.5% அட்வான்சஸ் க்ரோ ஆயிருக்கிறதும் அண்ட் டெபாசிட்ஸ் 19% க்ரோ ஆயிருக்கிறதும் ரொம்பவே பாசிட்டிவாக பார்க்கலாம். இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து திலீப் பில்கானோட அப்டேட்டை பார்க்கலாம். திலீப் பில்கான் கம்பெனிக்கு குஜராத்தோட சூரத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கிட்ட இருந்து அரௌண்ட் 1061 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கம்ப்ளீஷன் பீரியட்ன்றது 26 months சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டல் கன்ஸ்ட்ரக்டபிள் லென்த்ன்றது அரௌண்ட் 10.5 kilometers சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு திலீப் பில்கானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே திலீப் பில்கானோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.25% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அவென்யூ சூப்பர் மார்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். டிமார்ட்ன்ற அவென்யூ சூப்பர் மார்ட் வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இந்த Q2ல அவங்களோட ரெவன்யூன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 36% க்ரோ இருக்கிறதாவும் அண்ட் இந்த Q2ல 8 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணதுனால அவங்களோட டோட்டல் ஸ்டோர்ஸ்ன்றது 302 இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ
இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.81% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மகாநகர் கேஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம நேற்று தான் பேசியிருந்தோம், அதாவது கவர்மெண்ட் வந்து நேச்சுரல் கேஸோட ப்ரைஸை அரௌண்ட் 40% வரைக்குமே ரேஸ் பண்ணதுனால சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் இன்னைக்கு மகாநகர் கேஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜியோட ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. அதாவது மும்பையில் சிஎன்ஜியோட ப்ரைஸஸை அரௌண்ட் 6 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே பிஎன்ஜியோட ப்ரைஸஸை 4 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுனால கம்பெனியோட மார்ஜின் இம்பாக்ட்ன்றது குறையும், ஆனால் இதனால வால்யூம் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மகாநகர் கேஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மகாநகர் கேஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ் பேங்க்கும் அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 13.2% அதிகமாக இருக்குது. அண்ட் அதில் காசா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்த 30.3%லேருந்து இந்த செப்டம்பரில் அரௌண்ட் 31.3% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.6% அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கிற இஎம்ஐன்ற ஐபிஓ பற்றி பார்க்கலாம். அதாவது இஎம்ஐன்றது எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியான்ற கம்பெனியோட பேர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பற்றி பார்க்கணுன்னா இந்த கம்பெனி வந்து அரௌண்ட் 1980 ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட ரீட்டைலராக இருக்காங்க. அண்ட் இவங்க அப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்ளையன்சஸ்ன்ற டிவி, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், வாஷிங் மிஷின் அண்ட் அதே போல் ஏசி அண்ட் ஈவன் ஃபோன் செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட், ஃபிட்னஸ் ட்ராக்கர் அண்ட் அதே போல் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் மற்ற ஸ்மால் அப்ளையன்சஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்னு பார்க்குறப்போ லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், கூலர்ஸ், கேசர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர், கேபிள்ஸ், ஸ்க்ரீன் கார்ட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சீலிங் ஃபேன்ஸ், பர்சனல் கேர் டிவைசஸ், கிச்சன் ஹாப்ஸ், சிம்னிஸ், வாட்டர் பியூரிஃபயர்ஸ், ரைஸ் குக்கர் அண்ட் மிக்சர் கிரைண்டர்னு இந்தியாவில் கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை செல் பண்ணுறதுல 4th largest ரீட்டைலராக இருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இவங்க தான் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரீட்டைலராக இருக்காங்க. அண்ட் இவங்க மோர் தென் 70 பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 3 சேனல்ஸ் வழியாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ், இன்னொன்று ஹோல்சேல் அண்ட் இன்னொன்று இ-காமர்ஸ் வழியாகவும் பண்ணுறாங்க. அண்ட் ரீட்டைல் அவுட்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 99 ஸ்டோர்ஸ் இருக்கு. அண்ட் அதில் 88 ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸாக இருக்கு. அண்ட் 11 ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் அவுட்லெட்ஸாக இருக்கு. அண்ட் இவங்களோட ஹோல்சேல் பிஸ்னஸ்னு பார்க்குறப்போ ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ரீஜன்ஸில் சிங்கிள் ஷாப் ரீட்டைலர்ஸ்க்கு ஹோல்சேல் சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது ப்ராடக்டோட கேட்லாக்ஸாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது அவங்களோட வெப்சைட்லேருந்து எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலாம். அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2020ல் அரௌண்ட் 3,179 crores இருந்திருக்கு. அது 2021ல் 3,207 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 2022ல் அரௌண்ட் 4,353 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் பார்க்குறப்போ, அதாவது ஒரு குவார்டர்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 1,410 crores டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ 2020ல் அரௌண்ட் 81 crores இருந்திருக்கு. அண்ட் 2021ல் கோவிடோட இம்பாக்ட்னால 58 crores கம்மியாக இருக்கு. அண்ட் அடுத்து 2022ல் அரௌண்ட் 103 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வருஷத்தோட Q1ல மட்டுமே 40 crores வந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த கம்பெனி வந்து ஐபிஓவில் வரதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் அண்ட் புதுசாக ஸ்டோர்ஸ் அண்ட் வேர்ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஈவன் அவங்களோட பாரோயிங்ஸோட ப்ரீபேமெண்ட் ஆர் ரீபேமெண்ட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னைக்கு ஓப்பனாக இருக்கு. அதாவது இன்னைக்குலேருந்து October 7th, அதாவது ஃப்ரைடே வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்கும். அண்ட் இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 56 rupeesலேருந்து 59 rupees per ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுனால ஹையர் ப்ரைஸ் பேண்டான 59 rupees per ஷேர்னு அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதோட ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 254 ஷேர்ஸாக இருக்கு. அண்ட் ரீட்டைலர்ஸ்க்கு 35% ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த சப்ஸ்கிரிப்ஷனோட டேட்டான்னு பார்க்குறப்போ ஓவரலாக 1.6 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதில் ரீட்டைலர்ஸ் வந்து 1.76 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ஐஎஸ் வந்து 1.02 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் QIBs வந்து 1.76 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலாக அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்தும் அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு லாட் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட Q2 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல் ஒன்னோட Q2 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்குறப்போ
அவங்களோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ 77% அதிகமா இருக்கிறதாவும் அண்ட் போன மாசத்தோட கம்பேர் பண்றப்போ 3.4% அதிகமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா கிராஸ் கிளைண்ட் அக்வேஷன், அதாவது செப்டம்பர் மந்த்ல டோட்டல் அக்வயர் பண்ண கிளைண்ட்ஸ்னு பாக்குறப்போ அரௌண்ட் 3.9 lakhs இருந்திருக்கு. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. அண்ட் போன மாசத்தோட கம்பேர் பண்றப்போ 12% கம்மியா இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ 65% அதிகமா இருக்கிறதாவும் அண்ட் போன மாசத்தோட கம்பேர் பண்றப்போ 24.8% அதிகமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர்னு பாக்குறப்போ ஓவரலா பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ 116% அதிகமா இருக்கிறதாவும் அண்ட் போன மாசத்தோட கம்பேர் பண்றப்போ 10.9% அதிகமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீட்டைல் டர்ன் ஓவரோட மார்க்கெட் ஷேர்னு பாக்குறப்போ கமாடிட்டியில இவங்களோட மார்க்கெட் ஷேர் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. கமோடிட்டி ட்ரேடிங்கோட டர்ன் ஓவர் வச்சு பாக்குறப்போ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்ல அரௌண்ட் 53.3% இருக்கு. அதாவது இந்தியால பாதிக்கும் மேற்பட்ட கமோடிட்டி ட்ரேடிங்ன்றது ஏஞ்சல் ஒன்ன்ற ஒரு புரோக்கர் அக்கௌண்ட்லயே நடக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் இதோட மார்க்கெட் ஷேர்ல இவங்க கொஞ்சம் அக்ரெசிவாவே க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.35% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து IndusInd பேங்கோட Q2 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம். IndusInd பேங்கோட Q2 பிசினஸ் டேட்டாவை பார்க்குறப்போ அவங்களோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட 18% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15% அதிகமாக இருக்கு. அண்ட் காசா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 42.1% இருந்தது. அது இந்த வாட்டி 42.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு IndusInd பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IndusInd பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.45% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 12,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு என்னோட எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகல அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லயும் என்டர் ஆகல. ஓகே, அடுத்து இன்னைக்கோட FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கும் FIS பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,345 crores நெட் பையிங் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் டிஐஎஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 946 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே. அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000ல இருந்து 17,500க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரக்டாக வெப்சைட்ல இருந்து கிரியேட் பண்றதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரக்டாக வெப்சைட்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ நீங்க நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் அதே போல நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதுல எதுல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதுல ஹேசல் ஃப்ரீயா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா
நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.